ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, காலையிலே பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 7:30 மணிக்கு டிமார்ட் வந்தாச்சுங்க. இன்றைக்கி இந்த மசாத்துக்கு தேவையான மசாலா ஜாமான் தான் வாங்க வந்திருக்கோம். எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத பில்லோட பொருளோட காட்டுறேன் பாருங்கள். வாங்க, பொருள் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சரி குழுன்னு இந்த ஜூஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். நான் இது வரைக்கும் ரோஸ் மில்க்லாம் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இங்கே ரம்ஜான் போய்கிட்டு இருக்கிறதுனால அங்கே டிமார்ட்டில் ஃபுல்லாக இதை நிறைய அந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு பார்க்கவே அழகாக இருந்தால் நம்மளும் ஒரு பாட்டில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 260 ரூபா என்னமோ இருந்துச்சு. இன்னும் 150 ரூபா கொடுத்து எடுத்திருக்கேன். சாரி, 230 ரூபா. வீடியோ இது பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த தேன் பாட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை எடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இது வந்து இப்போ எனக்கு வாங்கலை, என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். இது ஏன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப இருமிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் தேன் கொடுத்தேன். இது நல்ல ஒரு மெடிசின் பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணேன். நல்லா கேட்டுச்சு இருமல். அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்க டிமார்ட்டில் இது கிடச்சின்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நாட்டு சர்க்கரை. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் பெரும்பாலும் இதை இடித்து மெனக்கிட்டு பாலெல்லாம் போட முடியாது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அதுக்காக இது எப்போதுமே ஒவ்வொரு டப்பா வாங்கி வச்சுப்பாங்க. இது விலை 50 ரூபா போட்டிருக்கும். எம்ஆர்பி வந்து கூட, ஆனால் 110 ரூபா. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. 55 ரூபா இதோட விலை வந்து. இது வந்து நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதயம் நல்லெண்ணெய் வந்து 430 450 எம்ஆர்பி விலை போட்டிருந்தாங்க. ஆனால் 380 ரூபாய்க்கு வந்து டிமார்ட்டில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் எந்த டிமார்ட்டில் வாங்கினேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மும்பையில் வித்யா விஹாருங்கிற இடத்துல இருக்கிற டிமார்ட்டில் வாங்கினேன். மும்பையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிமார்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இதே நல்ல ஆஃபர் போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து சன்ரிச் வந்து 142 ரூபா போட்டிருந்தாங்க. நான் எப்போதுமே தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தான் எடுப்பேன். இந்த திருப்பி 2 லிட்டர் எடுத்திருக்கேன். என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் தேங்காய் வந்து முடிக்கு ஹேர் ஆயில் ஒன்று ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் 2 லிட்டர் எடுத்திருக்கேன். வீட்டுக்கு ஒரு லிட்டர் 1.5 லிட்டர் தேவைப்படும். அவளுக்கு எப்படியும் ஒரு 1/4 லிட்டராவது எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 லிட்டர் வாங்கியிருக்கேன். 1/2 லிட்டர் பவுச்சு இல்லை, அதனால் 2 லிட்டராக வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 420 ரூபா இருக்கா. நான் 280 ரூபாய்க்கு வாங்கினேன். தேங்காய் 1 லிட்டர் 280 ரூபா. எப்போதுமே இந்த எண்ணெய் எடுப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான எண்ணெய்ன்னு சொல்லலாம். அப்புறம் இதோட ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு செக் பண்ணிடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, இதயம் நல்லெண்ணெய் வந்து 389 ரூபா போட்டிருந்தாங்கன்னு. இதயம் ஜிஞ்சலியில் நான் போட்டிருக்காங்க பாருங்கள், 389 ரூபா. அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 430 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் பாருங்கள், 279 ரூபா. அதில் வந்து 430 ரூபா போட்டிருந்தாங்க இல்லையா. இதில் பாருங்கள் 1 லிட்டர் வந்து 279 ரூபா. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்ல எண்ணெயாகவும் இருக்கும். பாஸ்மதி அரிசியில் வந்து ஒரு விஷயம், பாஸ்மதி அரிசியில் வந்து புழுங்கரிசி இருக்குது, பச்சரிசி இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வாங்கியிருக்கேன். நான் எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி புழுங்கரிசி தான் வாங்குவேன். ஆனால் ஒரு திருப்பி தெரியாமல் பச்சரிசி வாங்கிட்டு வந்தேன். உண்மையிலே புழுங்கரிசி டேஸ்ட்டோட பச்சரிசி டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிலோ வந்து 90 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 104 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். நான் அப்பப்போ அந்தந்த மாதத்தில் மொத்தத்தில் 1 கிலோ வாங்கி வச்சுப்பேன். போகிற நேரம் அவ்வளோதான். ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை போட்டுக்குவேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த திருப்பி வந்து நான் மேகி வந்து மேக்ஸிமம் வந்து வாங்க மாட்டேன். ரொம்ப ரேராக வாங்குவேன். என் பொண்ணு வந்து இந்த திருப்பி ஜாமான் வாங்க போகவே சொல்லி விட்டுட்டா. அதனால் ஒரு 4 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் பொரிகடலை இது நார்மலாக தான். இது வந்து 1/2 கிலோ பார்த்திங்கன்னா சன்னா வந்து 80 ரூபா போட்டிருந்தேன். 86 ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க. இதில் வந்து எம்ஆர்பி 144 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து 96 ரூபா போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட்டு ஆஃபர் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். இந்த வெள்ளை கொண்டக்கடலை வந்து அந்த இருக்குது பாருங்கள், ப்ரீமியர் தேசி காபுலின்னு இருக்கா, கபுலி சன்னா அப்படி சொல்லுவாங்க. இது வந்து 96 ரூபாங்க. 96 ரூபா 50 பைசா போட்டிருக்காங்க. உண்மையிலே வெள்ளை கொண்டக்கடலை நம்ம ஊரில் இவ்வளோ விலையா 1/2 கிலோ? எனக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பிஸ்கெட் பாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி ரேட் வந்து 50 ரூபா போட்டிருந்தாங்க. இதோட விலை வந்து
35 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். உண்மையிலே பிஸ்கெட்டில் நல்ல ஆஃபர். எம்ஆர்பி ரேட்டை பாருங்கள், 50 ரூபா போட்டிருக்கு. இதில் 35 ரூபா 2 பாக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் புளி பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து டிமார்ட்டில் பிராண்டட் பொருள் தான் நான் எப்போவுமே வாங்குவேன். டிமார்ட்டில் அவங்களே வச்சுருப்பாங்க, அந்த பொருள் தான் வாங்குவேன். இன்றைக்கி வந்து புளி அங்கே இல்லை. இது வந்து கொஞ்சம் விலை கூட தான். 1/4 கிலோ நம்ம லோக்கலில் வந்து 40 ரூபா தான். இது 61 ரூபா போட்டிருந்தாங்க. 66 ரூபாக்குள்ளே தான் வந்து 61 ரூபா போட்டிருந்தாங்க. அந்த மொச்சக்கொட்டை வந்து வாங்கினாங்க. 1/2 கிலோ மொச்சக்கொட்டை வந்து 85 ரூபா போட்டிருந்தாங்க பாருங்கள். 85 ரூபா ப்ரீமியம் வால் சொல்லியிருக்கா 500 கிராம் 85 ரூபா போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் மொச்சக்கொட்டைலாம் இங்கே தான் டிமார்ட்டில் கம்மிங்காங்க. என்ன கம்மியாக இருக்குது? எம்ஆர்பி 119 ரூபா போட்டு 85 ரூபாய்க்கு விற்காங்க. இது பெரிய கம்மியாக. அப்புறம் உருட்டு உளுந்தோட இது வந்து 98 ரூபாயோ 97 ரூபா போட்டிருந்தாங்க. எம்ஆர்பி வந்து 105 ரூபா போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பில்லில் வந்து இது அங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 98 ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க. சாரி 74 ரூபா போட்டிருக்கு. 74 ரூபா போட்டிருங்க. உதித் ப்ரீமியம் 500 கிராம் உதித் 74 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். 1/2 கிலோ உருட்டு உளுந்து வந்து 74 ரூபா. அதுக்கப்புறம் நான் வத்தல் பொடி வந்து எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குங்க. இங்கே வந்து இந்த மாதிரி நல்லா பவுடராக திரிச்சு தர மாட்டாங்க. இதையே நல்லா பாருங்களேன், நம்ம ஊரில் அப்படி குங்குமமாக இருக்கும்ல அந்த அளவுக்கு திரிக்க மாட்டாங்க. தூளாக இருக்க மாதிரி இருக்கும். இங்கே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஊர்லேருந்து நம்ம எவ்வளோ தான் திரிச்சு கொண்டு வர. அதனால இந்த பவுட்ரு இது ஒரு 100 கிராம் அப்பப்போ 100 கிராம் வாங்கி வச்சுக்கிறேன். என்ன கலப்படமோ தெரியலை. சரி, இது வந்து 55 ரூபா போட்டிருக்காங்க. இது 55 ரூபாலாம் கிடையாது. ₹38 ரூபாங்க. அதில் 55 போட்டதில் 38 ரூபா. ரெட் சில்லி பவுடர் வந்து 100 கிராம் வந்து 38 ரூபா. இங்கே வந்து நான் எப்போவுமே நார்மலாக பெரிய கடுகு தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே வந்து ஒவ்வொரு தடவை இந்த பொடி கடுகு யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப பிடிச்சிக்கிட்டு, அதனால் இப்போ இந்த பொடி கடுகு தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். வீடியோவில் கூட பெருசாக தான் தெரியுது, ஆனால் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். எம்ஆர்பி வந்து 18 ரூபாயா 15 ரூபா என்னமோ போட்டிருந்துன்னு நினைக்கிறேன். நான் போட்டிருக்காங்க பாருங்கள், ரைஸ் ஸ்மால் 13 ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ரைஸ் ஸ்மால் 13 ரூபா. அப்புறம் பார்த்துங்க, இந்த காய்பொடி பெருங்காயப்பொடிலாம் எவ்வளோ இருக்குது? எல்ஜி வந்து 75 ரூபா. எம்ஆர்பியோட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சன்ரிச் வந்து நான் சொன்னேன் இல்லையா 142 ரூபா. அதுவும் எம்ஆர்பியோட கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த பாவக் நேச்சுரல்னால் அந்த இது அந்த நாட்டு சர்க்கரை துட்டு கட்டியாக இருந்துச்சுல, அது சொல்ல மாதிரி. சுபக்காட் இது பத்தி பாக்கெட் வந்து 32 ரூபா. நல்ல நிறைய இருந்தது. உட்டன் பத்தி பாக்கெட்டுங்க இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் 32 ரூபா போட்டிருக்காங்க. உள்ளே எத்தனை ஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போமா? போட்டிருப்பாங்களா, மென்ஷன் பண்ணியிருந்தாங்களே. எத்தனை மற்ற பேக்கெட்ஸில் போட்டிருந்தாங்க. இதில் வந்து போடலைன்னு நினைக்கேன். போடலை. இது வந்து நாங்கள் வீட்டுக்கு ஒரு பேக்கெட்டும், என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க இந்த ஷாப்புக்கு ஒரு பேக்கெட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஜஸ்ட்டு சரி 32 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா பெனிஃபிட்டுங்க. உடன் அகர்பத்தி ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு 100 கிராம் வந்து 100 ரூபா தாண்டி தான் இருந்துச்சு.
எவ்வளோ போட்டிருக்காங்க 160 ரூபாயா, கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜாமான்லாம் பார்த்துரும். சீரகம் 1 கிராம், அதுக்கப்புறம் இந்த பத்தி இது வந்து 9 ரூபா போட்டிருந்தாங்க ஒரு டிஷ்யூ. இதுவுமே வீட்டுக்கு ஷாப்புக்கு தனித்தனியாக எடுத்திருக்கோம். அப்புறம் பான்ஸ் பவுட்ரு இதுவும் கொஞ்சம் எம்ஆர்பிலேருந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ரின் லிக்யூடு, ஸ்பார்க்கல் எப்போவுமே நான் அதுதான் யூஸ் பண்ணேன், ஏன்னா அங்கே இருக்கிறது அது மட்டும் தான் விலை கம்மி. அப்புறம் ரிஃப்ளெக்ட், இது விம் லிக்யூட் கிடையாது, ரிஃப்ளெக்ட் சும்மா. இது வந்து ஜஸ்ட்டு எம்ஆர்பி வந்து 50 ரூபா என்னமோ உண்டு, ஆனால் இது 29 ரூபா 28 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இது எடுத்தாச்சு. அப்புறம் 1 மாதத்துக்கு தேவையான பேஸ்ட் டன். பத்தாஞ்சலி, நாங்கள் இப்போ இந்த கிராம்புக்குள்ளது பத்தாஞ்சலி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும், வேணுங்கிறவங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரின் லிக்யூடு மெயினாக பார்க்கணும், விலை செக் பண்ணுறேன். 2 லிட்ரு இருக்குங்க, 178 ரூபாய்க்கு வாங்கினேன். இதில் எவ்வளோ 300 ரூபா போட்டிருக்காங்களா? இது ப்ரைஸா? ஆனால் 150 ரூபாய்க்குலாம் கிடையாதுங்க, கண்டிப்பாக கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 1 லிட்டரே வந்து இந்த டப்பாவில் நான் மற்ற ஷாப்பில் பார்த்துருக்கேன், அதுவே 100 ரூபாய்க்கு மேலே உண்டு. இது 2 லிட்டர் பவுச்சு 300 ரூபான்னு நினைக்கிறேன் எம்ஆர்பி. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 178 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். உங்களுக்கு நான் பில்லை காட்டுறேன் பாருங்கள். 2 லிட்டர் 178 ரூபானா எவ்வளோ லாபம்? பில் காமிச்சிட்டேன், நல்லா இருக்குது பார்த்தீங்களா? 178 ரூபா ரின் மேட்டிக் லிக்யூடுன்னு சொல்லிட்டு 178 ரூபா. இதுதாங்க, இது நல்ல பெனிஃபிட். அதுக்கப்புறம் இந்த பியூர் சோப்பை பற்றியும் சொல்லணுன்ட்டு இருந்தேன். பியூர் சோப்பு வந்து ஒரு சோப்பாக நாங்கள் பார்த்தோம், 125 கிராம் ஒரு சோப்பு வந்து 93 ரூபா போட்டிருந்தாங்க. ஆனால் 3 சோப்பு சேர்த்தே இது எம்ஆர்பி 214, 153 ரூபா என்னமோ தான் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்க, எம்ஆர்பி கூட 214 ரூபா போட்டிருக்கு. நாங்கள் வந்து 150 ரூபா என்னமோ சம்திங் தான் எடுத்தேன். நான் எடுக்கிறேன் பாருங்க, 150 ரூபா எவ்வளோ விலை கம்மி பாருங்கள். பியோர் ஜென் சாஃப்ட் 150 ரூபா தாங்க. 214 ரூபா இங்கே இருக்குது, 150 ரூபா இங்கே இருக்குது. உண்மையிலே இந்த சோப்பு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த இதுவுமே 100 ரூபாக்குள்ள தான் இருந்துச்சு எம்ஆர்பி. சோப்பு ரின் சோப்பு வந்து 150 ரூபா இருக்கா, இதாக இருக்குது பாருங்க, 114 ரூபா. பிக் பார் 6 × 250 கிராம் வந்து 114 ரூபா. அதில் 150 ரூபா போட்டுருந்துச்சா, 114 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். மெயினாக நல்ல ஆஃபர்னு பார்த்திங்கன்னா இது ரின் லிக்யூடு எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 2 லிட்டர் நான் எப்போதுமே இது தான் வாங்குவேன், ஏன்னா இங்கே இது நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல அழுக்கும் போகும். என்னோடய பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து நான் இதை தான் சொல்லுவேன். விலை நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வர்றதுக்கு ரின் லிக்யூட் நல்ல விலை கம்மி. சோப்பு சரியான ரேட்டு கம்மி, பியூர் சோப்பு. பிஸ்கெட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. இந்த ஹனி வந்து 230 ரூபா. ஆனால் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், இது 99 ரூபாயா இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா எல்லோரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னமோ தெரில, 125 ரூபா போட்டிருந்தாங்க. எனக்கு பாருங்கள், எம்ஆர்பி இன்னும் 250 ரூபா இருக்கா, 125 ரூபா போட்டிருந்தாங்க. உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு நம்ம ஊரில் ஏதாவது ப்ரைஸ் தெரிஞ்சாலும், ஊரில் எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு இந்த கொண்டக்கடலை, இந்த மொச்சக்கொட்டை விலை தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அப்புறம் இன்னொன்று மறக்காமல் சொல்கிறேன், இதோட டிமார்ட்டில் வந்து பாத்திரமும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துருந்தேன், அதை நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.